கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை வாழ்த்துதல் இந்த வேலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து அவர் சிலுவையிலே தொங்கி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒரு விசேஷித்த ஒரு தெய்வனுடைய மனுஷனை குறித்து, ஒரு நீதி உள்ள ஒரு தெய்வ மனுஷனை குறித்தும் ஆவியானவர் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனுஷர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்தது போல, அவர்கள் ஜீவித்தது போல, அவருடைய வாழ்க்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது போல நாமளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் முன்வைத்திருக்கிறார். பிரதானமாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன் அடையாளம். பிரதானமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் அடையாளம். ஆனாலும் இந்த மனுஷர்களும் கர்த்தர் அப்படியாக உருவாக்கி சிருஷ்டித்து தேவன் பிரசவித்து வளர்த்து அவங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்படியாக அந்த இரட்சிப்பின் பாதையை தேவன் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷர்களை நமக்கு முன் அடையாளமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 14 வசனத்திலே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வார்த்தை என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல ஒரு தீர்க்கதரிசி, மகிமையான தீர்க்கதரிசி. ஆவியானவர் சொல்லுகிறது தான் அவர் அப்படியாக சொல்லுகிறவர். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் என்று சொல்லியும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அறிவித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்தும் இந்த தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்க்கிற அந்த வருகை குறித்தும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் அவர் ஆவியினாலே அவரோடு பேசினதை அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேளையிலே இந்த தூதின் சாராம்சமானது நாம் ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்திலே, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான், அவன் புயம் கல்தேயர் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். இதை யாரை குறிக்கிறது என்று சொன்னால், தானியேல் குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக தெளிவுபடுத்துகிறார். பாபிலோனிலே தானியேல் அங்கே போய் தேவ சித்தத்தை செய்வான், தேவ சித்தத்தை உண்மையாக செய்வான் என்று சொல்லி இதை குறித்தும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமை தேவ பிள்ளைகளே, பாபிலோன் என்று சொன்னால் பாபேல் கோபுரம் கட்டினார்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பாபேல் கட்டி அவர்கள் பெருமை சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் அதிலே
கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள் செய்தார்கள். பாபிலோன் என்பது அது உலகத்தை குறிக்கிறது, பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்தை குறிக்கிறது, குழப்பம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்திலே தேவ சித்தத்தை செய்வான், கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களை அறிவித்தவன் யார்? அப்போ அந்த பாபிலோன் தேசத்திலே கல்தேயர் பாஷையை கற்றுக்கொண்டு இவர்கள் தான் தானியேல் ஓடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபர்களும் இந்த தானியேலோடு சேர்ந்து அவர் கல்தேயர் பாஷைகளை கற்றுக்கொண்டு அந்த பகுதியிலே அந்த தேசத்திலே அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். எந்த தேசத்தில் இருந்தாலும், நம்ம எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல வேலைக்கு போனாலும், தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிறவங்க அவர் சித்தத்தின்படி செயல்படுவாங்க, அவர் சித்தத்தின்படி வாழ்வார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சாக்கு போக்குகள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை தேவன் உருவாக்கி இந்த பூமி முழுவதுமாக பாவம் நிறைந்ததாக, பொல்லாப்பு நிறைந்ததாக, அக்கிரமம் நிறைந்ததாக, அந்நியர்கள் நிறைந்ததாக, புறஜாதிகள் நிறைந்ததாக காணப்படுகிறார்கள். அதன் மத்தியிலே தேவன் பிள்ளைகளை கர்த்தரப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பூமியிலே கூட நாம் தேவ சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் தெளிவாக நமக்கு வேத சத்தியத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் பாபிலோனிலே அவன் கடந்து போனான். பாபிலோனிலே சிறைப்பட்டு அவர்கள் கொண்டு போனார்கள் என்று சொல்லி தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சர் என்கிற அந்த ராஜாவானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 4 பேரையும் எருசலேமிலிருந்து இந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் அங்கே ஆளும்படியாக, அங்கே அவர்கள் எப்படியாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு இவர்கள் வேணும் என்பதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். அப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனில் தேவ சித்தத்தை செய்தார்களா? இல்லையா? செய்தார்கள். ஏன் நீங்களும் நானும் அந்த தேவ சித்தத்தை செய்ய முடியவில்லை? ஏன் செய்ய முடியவில்லை? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளாலையும் இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை செய்ய முடியும். இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அக்கிரமம் நிறைந்த பூமியாக இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் துன்மார்க்கல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், புறஜாதி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், விக்கிரகாரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம சுற்றிலும் அந்நியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம சுற்றிலும் நல்லவர்கள் இருந்துதான் இருக்கிறார்கள், விசுவாசி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவம், நம்முடைய ஆத்துமா தான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய சுபாவம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா அவருக்கு பிரியமானதாக இருக்குதா என்று சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த பூமியிலே கர்த்தர் எல்லா விதமான ஜனங்களை கர்த்தர் சிருஷ்டித்தார். எல்லா மிருக ஜீவன்களை, பறவைகளை கர்த்தர் எப்படியாக சிருஷ்டித்தார் ஆண்டவர். ஆம், ஆண்டவர் எப்படியாக பலவிதமான ஜாதி ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், பெருகியிருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த தானியேலை தேவ சித்தம் செய்யும்படியாக அவனை தேவன் தெரிந்து கொண்டார். தானியேல் என்ற அர்த்தமானது உத்தமமானவன் என்று சொல்லி, உத்தமர் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இவனுடைய வாழ்க்கையிலே
அவன் தாய் தப்பனிடத்தில் குடும்பத்தோடு இருக்கும் போது உத்தமமாக இருக்கிறான். இவர்களுடைய படிப்பின் காரியத்திலே உத்தமமாக இருக்கிறார்கள். இவங்களுடைய சிநேகிதருடைய பழக்கத்திலே உத்தமமாக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த பட்டணத்திலே, எருசலேம் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலும் இவர்கள் உத்தமமாக இருக்கிறார்கள். இவங்களுடைய சரித்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் என்று சொன்னால் அது ராஜா குடும்பத்தை சார்ந்தவர்கள் உத்தமமாக இருந்திருக்கிறார்கள். துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனை சேவிக்க திறமையுள்ளவர்களுமாக சில வாலிபர்களை கொண்டு வரவும். இஸ்ரவேல் புத்திரர், இவங்க ராஜ குலத்தை சார்ந்தவங்க, உயர் குலத்தை சார்ந்தவங்க, உயர்வான ஸ்தானத்தை சார்ந்தவங்க. தன்னுடைய குடும்பமும் உயர் ஸ்தானத்திலே, தன்னுடைய படிப்பும் உயர் ஸ்தானத்திலே, கல்வி நிபுணர்கள் இவங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்திலே அழகானவர்கள். இந்த அழகை அவர்கள் உலக பிரகாரமாக அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை. அவருடைய அழகு கர்த்தருக்கு பிரியப்படுத்தும்படியாக இருந்தது. ஞானத்திலே இருந்தாங்க, ஞானமாக வேத வசனத்தின்படி காணப்பட்டாங்க, வேத வார்த்தையின்படி காணப்பட்டாங்க, தேவனுடைய ஞானத்திலே தேறினவளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கொண்டு, என்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, சபையை கொண்டு தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எனக்கு அருமையான சகோதரி, வாலிப பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, என் அருமையான சபையாரே, இந்த தானியேல் இவர்கள் துரை மக்களாக இருக்கிறாங்க. இவங்க ராஜ குலத்தை சார்ந்தவளாக இருக்கிறாங்க. யாதொரு மாசு இல்லாதவர்கள், எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதவர், எந்த அநீதிக்கு இடம் கொடுக்காதவர், எந்த குற்றத்துக்கு இடம் கொடுக்காதவர்கள், எந்த தீமைக்கு இடம் கொடுக்காதவர்கள், எந்த பொய் மாய்மலத்தை இடம் கொடுக்காதவர், எந்த உலக வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காதவர்கள், எந்த ஒரு அப்படியாக அவர்கள் உலக பிரகாரமாக ஜீவிப்பதற்குரிய காரியங்களை இடம் கொடுக்காதவர்கள், அவர்கள் மாசு இல்லாதவர்கள், தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், உத்தமமானவர்கள். இப்படிப்பட்ட ஆட்களை பாபிலோன் தேசத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டதை அதைபடியே அங்கே நடக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தானியேல் தன்னை எதிலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஜீவித்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். எதிலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. ராஜாவின் போஜனம் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி அந்த 1ஆம் 8ஆம் வசனத்திலே ஒரு போஜனம், ஒரு ஆகாரத்தை கூட நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். பாருங்களின் அருமையான தேவ பிள்ளைகளே, திராட்சரசம் ஒரு போஜனத்தில் கூட என்னுடைய இருதயம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, என் சரீரம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால் இது பாபிலோனிலிருந்து வருகிறது, இது ராஜாவுடைய அரண்மனையில் வருகிறது, இது ராஜா கிட்ட இருந்து வருகிறது. பாபிலோன் பாவத்துக்குரியதாக இருக்கிறது, அரண்மனை அக்கிரமத்துக்குரியதாக இருக்கிறது. ராஜா அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி புசிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற வைராக்கியத்தோடு கூட காணப்படுகிற அந்த தேவ மனுஷனாக இருக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எதிலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, ஒரு போஜனத்துக்கே நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தோடு கூட இருக்கிற மனுஷனாக இருக்கிறான் இவன். அப்போ நம்ம தன் பொய் சொன்னாலே தீட்டுப்படுத்தி விடுகிறோம், தான் அப்படி குற்றப்படுத்தினாலே தீட்டுப்படுத்தி விடுகிறோம், குறை பேசினாலே தீட்டுப்படுத்தி விடுகிறோம்.
மற்றவர்களை குறித்து கூட கலங்கம் பண்ணினாலே தீட்டுப்படுத்தி விடுகிறோம். என் அருமையா தேவ பிள்ளைகளே, ஒரு போஜனத்தை சாப்பிடுகிறதுனால நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லி இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி நான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் அது தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தின் மூலமா தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். இந்த தானியேல் எந்த விதத்தில் நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் சொல்லி இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி பரிசுத்த ஜீவித்தை செய்தான் அவன். அதே போல என் கருமையான சகோதரி இருதயத்தில் எப்படியாக ஒரு தீர்மானம் எடுக்கப்படவேன். ஆண்டவருக்காக நான் பரிசுத்த ஜீவித்தில் வாழ்வேன். ராஜா கொடுக்கிற போஜனம் எனக்கு வேணாம், ராஜா கொடுக்கிற திராட்சரசம் எனக்கு வேணாம், என்ன அதனால தீட்டுப்படுத்தி ஆகாது, அதனால தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் எப்படி அந்த வைராக்கியத்தில் இருந்தான். ஏன் காரணம் என்ன? அவன் குடும்பத்தோடு கூட வாழும்போது, அவனுடைய பட்டணத்திலே வாழப்படும் போது, அருமையா தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஆவின் வைராக்கியம் என்பது அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்தாலும் அந்த ஆவின் வைராக்கியம் அவனிடத்தில் காணப்பட்டது. அதனால தான் இயேசு சொல்றாரு, தேவனுக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். நம்ம சபைக்கு வந்தாதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது போல காணப்படுகிறோம். இதே சபையை முடிச்சுட்டு வெளியே போனோம்னாக்கா அப்போ என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவ சித்தத்தை நாம் தேவ சித்தத்தை செய்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. இந்த தானியேல் கர்த்தரை நோக்கி எப்போது ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஒன்று, அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள எந்த விதத்திலும் என் சரீரம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, என்னுடைய ஆத்மா தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய ஆவி தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, நான் பரிசுத்த ஜீவித்துக்கென்று என்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இருதயத்தின் தீர்மானத்தில் இருந்தது போல இந்த வசனத்தை கேட்கிறேன் அருமையான சகோதரியே, இந்த வேத சத்தியத்தை கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களை அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்திலே இவ்வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவியத்திலே நாம் கூட அப்படியாக ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்த ஜீவித்துக்காக தன் இருதயத்தை நாம் அப்படி தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு போஜனத்துக்கு அவன் அப்படியாக தீர்மானம் பண்ணினான் என்று சொன்னால் நம்ம அப்போ சின்ன சின்ன குற்றங்கள், குறைகள், மீறுதல் இருக்கிறதே, அப்போ தீட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மளை தீமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம், பாவக்கரைகளோடு கூட இருக்கிறோம், பொல்லாப்போடு கூட இருக்கிறோம். இதனாலே உன் ஆத்மா தீட்டுப்படுத்தி போய் இருக்கிறது, இதனால் உன் ஜீவியம் தீட்டுப்படுத்தி போய் இருக்கிறது. இன்றைக்கே மனம் திரும்பி இன்றைக்கே இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை முழு இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்றைக்கு என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாதபடி நான் எவ்விதத்திலும் என் பேச்சில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் பார்வையில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் சிந்தையில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் இருதயத்தில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் சரீரத்தில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் ஆவியில் நான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் ஆத்மாவில் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் கரங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் நடக்கையிலே தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய சுபாவத்திலே தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய அப்படி குணாதிசத்திலே தீட்டுப்பட்டு விடக்கூடாதபடிக்கு நாம் அப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அருமையான சகோதரி தெய்வ பிள்ளைகளே, சரியாக உணர்ந்து இந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான் பரிசுத்தத்துக்காக. இரண்டாவது, அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். அவன் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். இந்த தானியேலுடைய சரித்திரம் நன்கு அறிந்திருக்கலாம், படித்திருப்பீர்கள். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன் இந்த சத்தியத்தின் மூலியமாக. அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். இரண்டாவது, அவன் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருந்தா கூட, சட்டம் போடப்பட்டிருந்தா கூட அவன் பயப்படவில்லை. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகள், எந்த போராட்டம், உபத்திரவம், எந்த சட்டம், எந்த ஊரடங்கு உத்தரவு இருந்தாலும் என் அருமை தேவ பிள்ளையே, ஜபிக்கிறதை நீ மறக்காமல் ஜப ஜீவித்தை நீ வளருவீர் என்று சொன்னால் உன் சரீரம், உன் ஆத்மா, உன் ஆவி ஒருபோதும் தீட்டுப்பட்டு போகாது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, உன் ஜப ஜீவியத்தை நீ ஒரு நாள் விடக்கூடாது. நீ ஜபிக்கிற அனுபவத்தை ஒரு நாள் விடக்கூடாது. இரவில் ஜபிக்கிறது, ராக்காலத்தை ஜபிக்கிறது, அதிகாலையில் ஜபிக்கிறது,
பகல் வேளை ஜெபிக்கிறதே இதை ஒரு நாளும் அப்படி விட்டு விடாதபடிக்கு ஜெப ஜீவியத்தை நீ வளர்த்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். குடும்பமா ஜெபிக்கிறது குடும்ப ஜெபங்கள், தனித்து ஜெபிக்கிற ஜெபங்கள், சங்கிலியா ஜெபிக்கிற ஜெபங்கள், சங்கிலி ஜெபங்கள், அப்படியாக இரவில் ஜெபிக்கிற ஜெபங்கள், இவைகள் எல்லாவற்றும் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே உன் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நீ அனுபவமாக்கி கொண்டு இதில் வளர்ந்து காணப்படும் போது எந்த ஒரு பாவத்துக்கும் எந்த ஒரு பாவ சுபாவத்துக்கும் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு இந்த ஜெப ஜீவி உன்னை காக்கும்படியாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவை இரவெல்லாம் போய் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஜெபம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் கண்ணீரோடு கூட வியாகுலத்தோடு கூட வேர்வையானது சிந்தி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? இவ்வுலக பிசாசானும் தொடக்கூடாதபடிக்கு, இப்பாவம் தொடக்கூடாதபடிக்கு பிதாவை நோக்கி அவர் எப்படி ஜெபித்தாரு, அதே போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஜெப ஜீவியத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும். இந்த தானியேலுக்குள்ளே 3 வேளையும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அங்கே நாம் அப்படி சட்டம் போடப்பட்டு இருந்தாலும், பாபிலோன் தேசத்தில் சட்டம் போடப்பட்டு இருந்தாலும், உண்மையாகவே தேவ சித்தம் செய்கிறவங்க, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த சட்டத்திட்டங்கள் போட்டிருந்தாலும், எந்த நெருக்கங்கள் இருந்தாலும், அவர்கள் ஜெப ஜீவியத்தை ஒரு நாள் விடாதபடிக்கு ஜெப ஆவிலே நிறைந்து 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 ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்திக் கொண்டே ஜெப ஜீவியத்திலே புதுப்பித்துக் கொண்டே ஜெப வாழ்விலே அவர்கள் வாழ்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஜீவியத்தில் காணப்படுவதாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜீவியத்தில் வாழும்படியாகத்தான் இப்படிப்பட்ட வேத புருஷர்களை கர்த்தர் நமக்கு முன் அடையாளம் வைத்திருக்கிறார். ஒன்றாவது, அவன் எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவன் காரியங்கள் வெளிப்படும் போதெல்லாம், அவனுக்கு அப்படி காரியத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம், அவனுக்கு அப்படியாக வெளிப்பாடு கிடைக்கும் போதெல்லாம், அவனுக்கு அப்படியே கர்த்தர் அப்படி வெளிப்பாடு தரும் போதெல்லாம் அவன் கர்த்தரை எப்போது ஸ்தோத்தரிக்கிறான். எப்போது ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். என் அருமையான தேவப்பிள்ளை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு கூட விண்ணப்பத்தோடு கூட எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியரிலே தேவனாகிய கர்த்தர் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இந்த தானியேல் எதற்கும் கவலைப்படவில்லை, அவன் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணினான். இதற்கு முன் அடையாளமாக யோபு பக்தனை குறித்து சொல்ல முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துவது, ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஸ்தோத்திர பலி செலுத்துவது, ஸ்தோத்தரிக்கிறது, அது கர்த்தரை மகிமைப்படுத்துவது அடையாளமாக இருக்கிறது. அப்போ தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவர்கள் ஜெப ஜீவியத்தில் இருப்பாங்க. அவங்க உள்ளத்தில் எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, எப்போது பிரைஸ் பண்ணி கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் அவர்கள் எப்படியாக தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். 4வது காரியமாக தானியேல் திருவசனங்களை ஆராய்கிறவனாக இருக்கிறான். இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தர் சொன்ன உபதேசத்தை, கர்த்தர் சொன்ன சத்தியத்தை, கர்த்தர் சொன்ன வசனத்தை அவன் ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஒப்பு கொடுத்து தன் ஜீவியத்தை காத்து கொண்டவனாக இருக்கிறான். கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் கேட்டு ஆராய்ந்து தியானித்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு நம் உத்தமர்களாக ஜீவிப்போம். அவர்களும் நம் தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தன் ஜீவியத்தை காத்துக்கொள்வது ஏதுவாக இருக்கும். வசனத்தை சத்தியத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை சத்தியத்தை நாம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து கிரியிலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அப்போ வேத வசனத்தை இவன் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து தன் ஜீவியத்தை காத்து கொண்ட தேவ மனுஷன். அப்போ வசனம் நமக்குள்ள இருக்கும் போது, சக்தி நமக்குள்ள இருக்கும் போது, அப்போ நம்ம எந்த பாவத்திலையும் எந்த பாவ சுபாவத்தையும் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அப்போ வேத சத்தியத்துக்கு நாம் தூணாயிருக்கப்பட வேண்டும். அதனால தான் 1 தீமோத்தேயு 3:15 அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சத்தியத்தை தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வீடு, அந்த வீடு என்று சொன்னால் அருமையா தேவ பிள்ளை, தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா,
இதுதான் தேவன் தங்கி வாசம் பண்ண நம்முடைய ஆலயமா இருக்கிறது. இது சத்தியத்தின் தூணா இருக்கப்படவே. அப்ப சத்திய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த சத்திய வசனத்தை கீழ்ப்படிந்து நாம் காணப்படும் போது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தும் சிந்தையும் பார்வைகளும் எண்ணங்களும் பேச்சுகளும் ஒருபோது எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளவே மாட்டோம். வசனத்துக்கு நாம் சரியாக கீழ்ப்படிந்து நடங்கி அப்படி நடுங்கி வசனத்துக்கு அப்படியாக நாம் கை கொண்டு நடக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்போ வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சத்தியத்தை சொன்னாங்க, ஏதோ உபாச கூட்டங்களே விசேஷ கூட்டங்களே சத்தியத்தை சொன்னாங்க என்று சொல்லி நாம் அப்படியே கேட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு மூடி வைத்திருக்க அல்ல. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன சத்தியம் ஆவியானவர் பேசினால் அது உள்ளத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன் ஜீவித்தில் சிந்தையில் கொண்டு வந்து ஆராய்ந்து பார்த்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். தன்னை புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஸ்ட்ராங்காக இருக்கப்பட வேண்டும். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐந்தாவதாக இந்த தானியேல் உபவாசம் பண்ணுகிறதிலே இவன் சிறந்தவனா இருக்கிறான். உபவாச ஜபத்திலே இவன் சிறந்தவனா இருக்கிறான். உபவாசிக்கிறதிலே இவன் வல்லவனா இருக்கிறான். உபவாச ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம். மோசே கர்த்தர் அப்படியாக உபவாசிக்கும்படியே கர்த்தர் கிருபை தந்தார். இதுபோல அப்படியாக பழைய ஏற்பாடு காலத்திலே மோசையிலிருந்து நாம் எடுக்கப்படும் போது எஸ்தர் கூட அப்படியாக உபாசிக்கிறாங்க. நெகோமியா எஸ்தர் அப்படி எஸ்ரா இவங்க கூட அப்படியாக உபாசிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உபவாச ஜீவியத்தில் இருக்கிறாரு. அப்போ உபவாச ஜீவியம் என்பது நமக்கு மிக அவசியம். உபவாசித்து தேவ சமூகத்திலே ஐம்புலங்களை அடக்கி நாம் அப்படியாக நம் ஐம்புலங்களை அடக்கி நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தரோடு ஒன்று இணைந்து அவருடைய வாசம் பண்ணும் போது அப்போ நமக்கு தேவன் கற்றுக் கொடுப்பாரு. நமக்கு தேவன் நமக்கு வழி நடத்துவாரு. நமக்கு தேவன் அதிலே தெளிவுபடுத்துவார். வரங்களை கொடுப்பாரு. அபிஷேகங்களை தேவன் கொடுக்கும் போது அப்போ அது நிமித்தமாக நாம் எதிலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளவே மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த தானியேல் உபவாசத்திலும் இவன் சிறந்தவனாக இருக்கிறான். உபவாசம் ஜபிக்கிற உபவாசத்திலே உபவாசம் பண்ணுகிறதிலும் இவர்கள் எப்படியாக இவன் சிறந்தவனாக இருக்கிறான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஜீவித்திலே இவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஜீவித்திலே இவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறான். அடுத்தபடியாக ஜபம் பண்ணுகிறதிலே இவன் வைராக்கியமாய் காணப்படுகிறான். இப்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறதிலே ஸ்தோத்திர பலியிடுகிறதிலே இவன் உற்சாகமாக இருக்கிறான். இவன் திருவசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறதிலே ஜீவிக்கிறதிலே இவன் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கிறான். உபவாசம் பண்ணுகிறதுக்கு தன்னை முழுமையாக தேவனிடத்திலே தன் ஆவியாத்ம சரித்தை அவன் கொடுக்கிறான். அவன் உபவாசிப்பதற்கு உபவாச ஜபத்தினால் இந்த ஜாதி பிசாசு உபவாச ஜபத்தினாலும் போகாது என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த உலக பிசாசு, இந்த உலக பாவ பிசாசு, இந்த உலக அப்படி மாம்ச பிசாசு, இந்த உலக அப்படியாக மாம்சத்துக்குரிய சாப பிசாசு, இவைகள்லாம் போகிறோம்னாக்கா நமக்கு உபவாச ஜீவியம் நமக்கு அவசியம். உபவாச அனுபவம் நமக்கு அவசியம். அப்போ இந்த உபவாசத்தினாலே நாம் அப்படியா தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள முடியாது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி பெற்றவன், விசேஷித்த ஆவி பெற்றவன். அவன் சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்லுகிறவன். அவன் அப்படியாக அவன் அந்த வரமுடையவனாக இருக்கிறான். தேவ ஆவி பெற்றவன். தேவ ஆவியான அவன் மேல இருக்கிறார். தேவ ஆவி யார் மேல இருக்கிறாரோ, தேவ ஆவி பெற்றவள் யார் இருக்கிறாங்களோ, தேவ ஆவியாளர் யார் மேல் தங்கி இருக்கிறாரோ அவர்கள் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலும் அவர்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். எந்த பாவத்துக்கு போக மாட்டார். ஆவியானவர் அவர்களை தடுப்பார். நீ ஆவியானவர் விட்டு விலகிறீன்னாக்கா நிச்சயமாக அப்படியாக பாவத்துக்கு தான் இடம் கொடுப்பாய், பிசாசு தான் இடம் கொடுப்பாய். ஆவியானவர் விட்டு விலகாது. ஆவி அவித்து விடாதே என்று சொல்லி தோசனைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதே, உம்முடைய ஆவி இடத்தில் எடுத்து விடாதீர் என்று சொல்லி தாவீது கெஞ்சுகிறார். உம்முடைய ஆவி இடத்தில் எடுத்து விடாதீர் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீர் ஆண்டவரே. என் அருமையான தேவ பிள்ளை, தேவ ஆவியை விட்டு நாம் விலகவே கூடாது. ஆவியானவரை விட்டு நாம் விலகவே கூடாது. அப்படி விலகும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தீட்டுப்படுத்தி விடுவோம். அதனால் தான் ஆவியானவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவரோடு கூட தங்கி தாவிரிக்கப்பட வேண்டும். அதே போல அவன் தானியேல் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். ராஜாவிடத்திலே அந்த அப்படியாக அவன் கொடுக்கப்பட்ட வேலையிலே, அவன் நண்பர் சிநேகிதத்திலே அவன் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். அவன் வாழ்ந்த அப்படியாக பட்டணத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான்.
இந்த பாபிலோன் தேசத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஆம், அப்படி தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் எங்கே இருந்தாலும் தேவ சித்தத்தை அவன் செய்வான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவன் தேவ சித்தத்தின் கடைசியாக அவன் எல்லா விதத்திலும் பிரியமானவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஒரு தூதனை அனுப்பி நீ மிகவும் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறான். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கிறான். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவங்க தேவ சித்தத்தை அவர்கள் சரியாக செய்வாங்க. எந்த இடத்துக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு நீ போனாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு நீ போனாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, அல்லது அப்படியே படிக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துக்கு போனாலும் சரி, வேற எங்களை ஊழியத்தை செய்ய போனாலும் சரி, அது சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, அது உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார் என்று சொன்னாக்கா தெய்வ சித்தத்தை அவர்கள் உண்மையாக செய்வாங்க. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஜீவித்தை நிலைத்திருந்தான். இரண்டாவது, அவன் எப்போது ஜெபிக்கிற ஒரு ஜீவியமுடையவனாக இருந்தான். மூன்றாவது, அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவனாக இருக்கிறான். நான்காவது, வசனத்தை அவன் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தின்படி சத்தியத்தை நடக்கிறவனாக இருக்கிறான். ஐந்தாவது, அவன் உபவாசம் பண்ணுகிறதிலே உகந்தவனாக இருக்கிறான். உபவாசத்தின்படி உபவாச அனுபவத்தில் அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஆறாவது, அவன் விசேஷித்த தேவ ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் நிறைவோடு கூட பெற்றுக்கொண்டு அந்த ஆவியிலே நிறைவாய் காணப்படுகிறான். ஏழாவது, அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எல்லா விதத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். எல்லா காரியத்தில் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எட்டாவது, அவனுடைய சிநேகமானது, அவனுடைய சிநேகம், அவனுடைய அன்பு, அவன் பழகிறது, அவன் அப்படியாக எல்லா விதத்திலும் அவன் சரியாக அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் சிநேகமானது பிரிந்து போகிறது இல்லை. அவன் சிநேகமானது இன்றைக்கு நாளைக்கு இருப்பது அல்ல, அது நெடுநாள் வரைக்கும் அவன் ஜீவன் உள்ள மட்டும் அந்த சிநேகமானது அதில் களங்கம் இல்லாமல் அந்த சிநேகம் இருக்கிறது. அந்த சிநேகத்திலே அதில் அப்படியே மாய்மாலம் இல்லை, வேஷம் இல்லை, அது உண்மையான நேசிப்பாக அவன் காணப்படுகிறான். கடைசியாக ஒன்பதாவதாக, அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறான். அவன் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இப்படிப்பட்ட சுபாவத்தில் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த வேளையிலே கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் தேவ சித்தத்தை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம், நாம் சொல்லுகிறோம், அப்படியா நாம் காணப்படுகிறோம். என் அருமையான தேவ பிள்ளை, ஆனால் தானியேலுக்குள்ளே இருந்த அந்த ஜீவியம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கப்பட வேண்டும். பரிசுத்த ஜீவித்திலே நாம் ஒரு வைராக்கிய கொண்டிருக்கிறோமா? ஜெபிக்கிறதிலே நாம் அனுதினமும் எப்பொழுதும் ஜப ஜீவித்தை நிறைந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுகிறதிலே இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதிலே, எப்போது ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதிலே நாம் காணப்படலா இருக்கிறோமா? நாம் அப்படியா வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதிலே, வேத வசனத்தை படிக்கிறதிலே, சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறதிலே, வசனத்துக்கு சத்தியத்தை தூணா இருக்கிறது நாம் காணப்படுகளா இருக்கிறோமா? உபவாசம் பண்ணுகிறது, உபவாச ஜீவியம் நமக்குள்ளே அனுதினம் இருக்கிறதா? உபவாச ஜீவியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படியாக தேவ ஆவி பெற்றும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் நிறைவுள்ள ஜீவியத்தில் காணப்பட்டு இருக்கிறோமா? அதே போல அப்படியாக உண்மை இருக்கிறதா? எல்லா விதத்தில் நாம் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? எல்லா காரியங்களும் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? பண விஷயத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? வேலை விஷயத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? குடும்பத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? சமுதாயத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்கப்பட வேண்டும். சிநேகம். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, உன் குடும்பத்தை நீ சிநேகிக்கிறது போல மற்றவர்களை சிநேகிக்கலாக இருக்கிறோமா? தன் அப்படியா சரீரத்தை நாம் சிநேகிக்கிறது போல மற்றவர்கள் நாம் அப்படி சிநேகிதாக இருக்கிறோமா? சிநேகம் என்பது அதில் கலங்கம் இருக்கக்கூடாது. சிநேகத்திலே அதில் மாய்மாலம் இருக்க, வேஷம் இருக்கக்கூடாது. சிநேகம் என்பது அது அப்படியாக எதிரே ஒரு பாவனை காண்பித்து விட்டு மறைவாய் போன பிறகு ஒரு பாவனை இருக்கிறதா இருக்கக்கூடாது. அந்த சிநேகமானது அதை ஜீவன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். சிநேகமானது ஒரு பாரத்தை ஏற்றுக்கொண்டதாக இருக்கப்பட வேண்டும். சிநேகிக்கிறது. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? உன் சபைக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உன் குடும்பத்துக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சத்தியத்துக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா?
என் தேவனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவளாக இருக்கிறீர்களா? யோசித்து பார்த்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான் என்று சொல்லி முன்னவே தீர்க்கதரிசி சொன்னதை அவன் நிறைவேற்றி காண்பித்தார்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் வாழ்ந்தவளாக இருந்தாலும் சரி, உன் வீட்டு பக்கத்தில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ வேலை செய்கிறவளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நிர்வாகம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, என் அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாக தெய்வ சித்தத்தை சரியாக செய்கிறவராக நீங்கள் இருக்கிறவர்கள் சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தானியேல் எருசலேம் பட்டணத்திலே இஸ்ரவேலுடைய புத்திரிலே இருந்த அப்போ மாத்திரம் அவன் அப்படியாக மாத்திரமல்ல, அவன் பாபிலோனிலும் வந்து தேவ சித்தத்தை அவன் செய்தான். அவன் தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இங்கே நான் ஒரே இடத்துல இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை ரட்சித்து கொண்டு சேர்க்கப்படவில்லை. ஒரே வீட்டுக்குள் அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரே பட்டணத்தில் இருக்க வேண்டும் என்று அல்ல. பல இடங்களுக்கு, பல தேசத்துக்கு, பல மாநிலத்துக்கு, பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல ஆட்களை சந்திப்பதற்கு, பல சொந்த பந்தங்களோடு போவதற்காகவே கர்த்தர் செய்கிறாரே நம்ம எப்படியாக வைத்து. காரணம் என்ன? எந்த இடத்துல போனாலும் நீங்கள் என் தேவ சித்தத்தை செய்களாக இருக்கிறார் பார்ப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? பல இடங்களுக்கு, பல பேரிடத்திலே பழக முடியா, பேச முடியா, போக முடியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். என் அருமையான சகோதரி, சகோதரி, என் அருமையான வாலிபர்களே, என் அருமையான சபையாரே, என் அருமையான தேவனுடைய ஊழியக்கார ஊழிய செய்கிறவர்களே, தேவ சித்தத்தை தேவனுக்கு பிரியமாக செய்கிறோமா? தேவ சித்தம் என்பது அவங்கள் பரிசுத்த ஜீவித்திலே உறுதியாக இருப்பார்கள். தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஜீவி செய்வது மாத்திரமல்ல, ஜப ஜீவித்திலே அவர்கள் வளர்ந்து இருப்பார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதில் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படியா திருவசனத்தை ஆராய்கிறதிலே உகந்தவர்களாக இருப்பார், செம்மையானவர்களாக இருப்பார்கள். அதன்படி நடக்கலாக இருப்பார்கள். உபவாசம் பண்ணுகிறதிலே அவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் விசேஷித்த ஆவி பெற்று கொண்டவர்கள். அந்த ஆவி விடாதபடிக்கு, தேவாவி விடாதபடிக்கு அதிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னு கர்த்தர் என்னை பார்க்கிறார், ஆவியான என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளார்கள். இதுதான் தேவ சித்தம் செய்கிறவங்க. சிநேகமுடையவங்க. அவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரும் சரியாக சிநேகிகளாக இருப்பாங்க. இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும் என்று இருக்க மாட்டாங்க. சரியாக அவர் சிநேகமாக இருப்பாங்க. இவங்க தான் தெய்வ சித்தத்தை உண்மையாக செய்களாக இருப்பாங்க. பிரியமுள்ளவர்கள். தேவனுக்கு யார் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லா காரியங்களும் அவர் பிரியமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் தான் தெய்வ சித்தத்தை செய்கிற அடையாளமானவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத சத்தியத்தின் மூலியமாக நீங்கள் கேட்டு, இந்த வேத சத்தியத்தின் மூலியமாக கேட்டு நீங்கள் தெய்வ சித்தம் செய்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தெய்வ சித்தத்தில் நடக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும். அது தேவன் இந்த நேரத்தில் விரும்புகிறார். அவர்கள் இந்த தானியேலுடைய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு முன்னடையாளமாக ஒரு சாட்சியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாமளும் இந்த காலத்தில் ஒரு தானியேலை போல வாழ்வோமாக. நாமளும் தானியேலுடைய ஜீவியத்தை போல நாமளும் காணப்படுவோமாக. நம்மளும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜீவியத்தை நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அந்த தானியேலை மாத்திரம் பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் தேவ சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்து மாத்திரமல்ல, நம்மையும் தேவனாய் கர்த்தர் எந்த இடத்து எங்கே போனாலும் அவர் சித்தத்தை செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார். அதற்கு பாத்திரமாக, தகுதியானவர்களாக, அதுக்கு உகந்தவனார்களாக, அதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் நானும் காணப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். வேதவச சத்தியத்தின்படி கர்த்தர் நிறைவுள்ளவராக நம் நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.